மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு திட்டங்களாலும் விடாமுயற்சியாலும் தொழில்துறையிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாட்டில் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இவ்வாண்டு பொருளாதார வளர்ச்சியில் அதாவது ஜிடிபி growth 9.69% பெற்று தமிழ்நாடு நாட்டிலே முதல் இடத்தில் உள்ளது. ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ள ஏற்றுமதி தயார் நிலை எக்ஸ்போர்ட் ரெடினஸ் இண்டெக்ஸ் குறியீட்டிலும் முதல் இடத்தில் உள்ளது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையிலும் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. சைனாவை தான் ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகத்தின் தொழிற்சாலை என்று கூறுவார்கள். ஏனென்றால் அங்கு பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில் நிறுவனங்கள் முதலீட்டு செய்து பெரிய அளவில் உற்பத்தி செய்து வந்தன. இன்று தமிழ்நாடையும் ஃபேக்டரி ஆஃப் த வேர்ல்ட் என்று அழைக்கும் அளவிற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முதலீட்டுக்களை ஈற்று வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் பாரம்பரியமாக தொன்று தொட்டு நமது மக்கள் பல சிறு தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர். உதாரணமாக தையல் தொழில், துணி வெளுத்தல், முடி திருத்துதல், காலணி தயாரித்தல், பொம்மைகள் செய்தல், கைவினைப் பொருட்கள் உற்பத்தி, இது போன்ற தொழில்கள். இது போன்ற தொழில்கள் நலிந்துவிடக்கூடாது. இத்தொழில்களிலும் புதிய தொழில்நுட்பம், புதிய வடிவமைப்பு, சந்தைப்படுத்துதல் ஆகியவை மிக மிக முக்கியம். எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து பிரிவினருக்கும், குறிப்பாக நலிந்த பிரிவினருக்கு வளர்ச்சியின் பயன் சென்றடைய வேண்டும் என்பதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் உறுதியாக உள்ளார்கள். அதன் விளைவாக உருவானதுதான் கலைஞர் கைவினை திட்டம். 25 பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத திட்டம். இந்த திட்டத்தை உருவாக்கி இன்று தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களையும், இத்திட்டத்திற்கு சிறப்பான ஒத்துழைப்பை நல்கி வரும் வங்கியாளர்களையும், அரசு உயர் அலுவலர்கள், இத்திட்டத்தின் பயனாளிகள், ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.